Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.3ல third question பார்க்க போறோம். Question என்னன்னா solve the equation 3x cube minus 26x square plus 52x minus 24 equal to 0 if its roots form a geometric progression. அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம சால்வ் பண்ணோம். ரூட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபார்ம் அ ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். அதாவது 3x cube minus 26x square plus 52x minus 24 equal to 0. ஸோ இதில் ஹையஸ்ட் பவர் என்ன, கியூப், அதாவது எக்ஸ் கியூப். அப்போது நம்மளுக்கு 3 ரூட்ஸ் வந்து இருக்கும். ஸோ ரூட்ஸ் வந்து ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் ஃபார்ம் பண்ணுறதுனால அந்த ரூட்ஸை நம்ம என்ன எடுத்துக்கலாம், a by lambda கமா a கமா a into lambda அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எழுதிக்கலாம், let a by lambda கமா a and a lambda be the ரூட்ஸ். ஏன்னா ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன்னா நம்ம எப்படி எடுக்கணும் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், ஏன்னா நம்மளுக்கு ஏயோட வேல்யூ அதே மாதிரி லேம்டாவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். அப்போது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், ஜென்ரலாக மைனஸ் d by a. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே a b c and d யோட வேல்யூஸ் என்னன்னு பார்க்கலாம். ஏயோட வேல்யூ என்ன 3, b யோட வேல்யூ என்ன மைனஸ் 26, c யோட வேல்யூ என்ன 52, d யோட வேல்யூ என்ன மைனஸ் 24. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், மைனஸ் d by a. ஸோ இங்கே ரூட்ஸ் என்ன, a by lambda into a into lambda ஈக்குவல் டு மைனஸ் இங்கே d யோட வேல்யூ என்ன மைனஸ் 24 by a யோட வேல்யூ என்ன 3. அப்போது இங்கே லேம்டா இங்கே லேம்டா கேன்சல் ஆகும். அப்போ மீதி என்ன இருக்குது, a into a. அப்போ என்ன வரும், a cube equal to, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஸோ 24 by 3 என்ன 8. ஸோ a cube equal to 8னா அப்போது ஏயோட வேல்யூ என்ன 2. ஏன்னா 2 cube தான் 8 அப்படின்னு வரும். ஸோ ஏயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு 2. அடுத்து நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், மைனஸ் b by a. ஸோ அப்படி தானே கண்டுபிடிப்போம். ஸோ இங்கே ரூட்ஸ் என்ன, a by lambda a and a lambda. ஸோ ஆட் பண்ணலாம். ஸோ a by lambda plus a lambda equal to மைனஸ் இங்கே b யோட வேல்யூ என்ன மைனஸ் 26 by a யோட வேல்யூ என்ன 3. இப்போது இதுலேருந்து a நீங்கள் காமன் ஆட்டிங்கன்னா என்ன வரும், 1 by lambda plus 1 plus lambda அப்படின்னு வருமா, ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் பாசிட்டிவாக மாறும். அப்போது 26 by 3. ஸோ ஏயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் 2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ 1 by lambda plus 1 plus lambda. இப்போ எல்சிஎம் எடுக்கலாம். டினாமினேட்டர் லேம்டான்னு வந்துச்சுன்னா மேலே என்ன வரும், 1 plus lambda into lambda என்ன வரும், lambda square equal to 26 by 3. இப்போது இந்த 3 இந்த சைட் போச்சுன்னா மல்டிப்ளை ஆகும். அப்போது 3 into 1 plus lambda square by lambda equal to 26. இப்போ 2 இந்த சைட் வந்துச்சுன்னா டிவைட் ஆகும். அப்போ 26 by 2 என்ன 13. ஸோ 3 into 1 plus lambda square by lambda equal to 13. இப்போ டினாமினேட்டரில் இருக்க லேம்டா அந்த சைட் போச்சுன்னா மல்டிப்ளை ஆகும். அப்போ மீதி என்ன இருக்கும், 3 into 1 plus lambda square equal to 13 lambda அப்படின்னு வரும். ஸோ 3 வந்து உள்ளார மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ என்ன வரும், 3 into 1 என்ன 3 plus 3 into lambda என்ன வரும், 3 lambda plus 3 lambda square equal to 13 lambda. அப்போது 3 lambda square plus 3 lambda, இந்த 13 lambda இந்த சைட் வந்துச்சுன்னா மைனஸ் 13 lambda plus 3 equal to 0. அப்போது 3 lambda square, 3 lambda minus 13 lambda என்ன வரும், மைனஸ் 10 lambda plus 3 equal to 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். அதாவது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 into 3 என்ன வரணும் 9. அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 10. ஸோ அப்போ இந்த ரெண்டு வேல்யூஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா மைனஸ் 9 மைனஸ் 1. ஏன்னா அது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 வரும், ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 10. அப்போ ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் இது எப்படி எல்லாம் 3 lambda ஸ்கொயர் மைனஸ் 9 lambda மைனஸ் lambda ப்ளஸ் 3 அப்படின்னு எதெல்லாம் ஈக்குவல் டு 0. இப்போ ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸில் என்ன காமனாக இருக்குது, 3 lambda. ஸோ 3 lambda காமன் ஆட்டிங்கன்னா என்ன வரும், lambda மைனஸ் 3. ஸோ அடுத்த 2 டேர்ம்ஸில் மைனஸ் 1 காமன் ஆட்டிங்கன்னா என்ன வரும், lambda மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்போ ஃபேக்டர்ஸ் என்ன, 3 lambda minus 1 lambda minus 3 equal to 0. ஸோ இது மூலமாக 3 lambda minus 1 equal to 0ன்னு சொல்லலாம். lambda minus 3 equal to 0. அப்போ இங்கே லேம்டாவோட வேல்யூ என்ன வரும், lambda equal to 1 by 3ன்னு வரும். அதே மாதிரி இங்கே lambda equal to 3 அப்படின்னு வரும். ஸோ லேம்டாவோட வேல்யூஸ் நம்மளுக்கு 2 வேல்யூஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ரூட்ஸ் வந்து என்ன எடுத்திருந்தோம், அதாவது let a by lambda அதே மாதிரி a and
ஏ லேம்டா. ஸோ இதை தானே நம்ம ரூட்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ லேம்டாவோட வேல்யூ நம்மளுக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இஃப் லேம்டா ஈக்குவல் டு 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏயோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் 2. அப்போ ரூட்ஸோட வேல்யூ என்ன வரும், அதாவது ஏ பை லேம்டானா 2/3, அடுத்து 2, அதுக்கப்புறம் 2 into 3 என்ன வரும் 6. அடுத்து இஃப் லேம்டா ஈக்குவல் டு 1/3, ஏயோட வேல்யூ சேம் தான். ஸோ ஏ ஈக்குவல் டு 2. அப்போ ரூட்ஸோட வேல்யூ என்ன வரும், இங்கே 2/1/3. அப்போ என்ன வரும் 2 into 3/1, அதாவது 6 அப்படின்னு வரும். அடுத்த வேல்யூ ஏ தான், ஸோ 2. அடுத்து ஏ இன்ட்டு லேம்டா, அப்போ 2 into 1/3 என்ன வரும் 2/3. ஸோ லேம்டாவோட வேல்யூ 3ன்னு வரும்போது நம்மளுக்கு ரூட்ஸ் வந்து 2/3, 2 and 6ன்னு கிடச்சிருக்கு. லேம்டாவோட வேல்யூ 1/3, அப்போது நம்மளுக்கு 6, 2 and 2/3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதான் வந்து ரூட்ஸ். ஸோ இதான் வந்து தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர்.